அக்கா அக்கா அந்த இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் வாரத்துக்கு எனக்கும் சரி என்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது எப்படி வரேன்னு சொல்லி. எனக்கு முதல்ல படிக்கணும். உங்களுக்கு ஏன் டவுட் வருது? ஓகே ஓகே சரி நான் படிக்கேன் இல்லை மெட்டாக்கள் ஓகே அப்படி படிச்சாக்கள் ஓகே அவங்க இங்கே வாரத்துக்கு ஆசைப்படுறாங்க. நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, கனவு இருக்குது. ஆனால் வாரத்துக்கு அதுக்குரிய ஒழுங்கான கைட் இல்லாமல் இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும் அவங்க வரணும்னு சொன்னால்? ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது +2 எக்ஸாம் ஏ லெவல் இருக்குது தானே. அந்த ஏ லெவல் எக்ஸாமில் வந்து ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுக்கணும். இப்போ ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கிடைக்கணும்னா நீங்கள் என்ன மார்க்ஸ் எடுக்கணுமோ அந்த மார்க்ஸை நீங்கள் எடுக்கணும். இப்போ லோவாக நீங்கள் எடுத்துகிட்டு ஃபாரினில் அட்மிஷன் கிடைக்குமான்னு வச்சிங்கன்னா கிடைக்காது. ஓகே, ஸோ ஸ்ரீலங்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் எப்படி அட்மிஷன் கேட்குறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவையோ அந்த குவாலிஃபிகேஷன் உங்களோட எக்ஸாம் ரிசல்ட்டில் இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் மாறும். ஓகே, இப்போ நான் ஒரு அனிமா ஸ்ரீலங்காவில் சொல்லுவாங்க ஏ லெவல்னு சொல்லி அந்த லெவல் பாஸ் ஆகிட்டார் இல்லை ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கார். இப்போ ஏ லெவலில் பாஸ் ஆன ஒரு ஆள் வந்து வர முடியும். ஏ லெவல் பாஸ் ஆன காலம் நல்ல ரிசல்ட்ஸோட அவர் ஏ லெவல் எடுத்துட்டார். அவர் அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? இப்போ அவர் அதுக்கு பிறகு அவர் என்ன கோர்ஸ் எடுக்கிறன்ற பொறுத்து இருக்கு. இப்போ லண்டன்னு சொன்னால் அவருக்கு ஐஎல்டி எக்ஸாம் மட்டும் காணும். ஸோ அதை வச்சுக்கொண்டு அங்கே ஒரு அட்மிஷன் அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் கேட்டுட்டு அதுக்கான ப்ராசஸ் அவர் பார்க்க முடியும். அதுவே இப்போ ஃப்ரான்ஸ்ன்றப்போ இங்கிலீஷ் கோர்ஸ் எடுத்தால் அவருக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒரு ஃப்ரெஞ்ச் கோர்ஸ் எடுப்பாராக இருந்தால் அந்த லாங்குவேஜுக்கான சர்டிஃபிகேட் காட்டணும். மேக்ஸிமம் B2லேருந்து C1 வரைக்கும் தேவை. ஓகே, ஃப்ரான்ஸ் பொறுத்தவரை அதே ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ஆள் இருக்கார், அவர் ஒரு டிகிரி வச்சிருக்கார். அவர் என்ன செய்யணும்? அவருக்கும் சேம் ப்ராசஸா இல்லை அவருக்கு மாறும்? இல்லை, யூனிவர்சிட்டி வச்சுருக்க ஒருத்தர் வந்து அங்கே டிகிரி முடிச்சுட்டு இங்கே வந்திருந்தாலுமே அவருக்கு இங்கே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இங்கே அவர் திரும்ப ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இங்கிலீஷ்ன்றப்போ லண்டனுக்கு ஓகே, பட் ஃப்ரான்ஸ்ன்றப்போ சில படிப்புகள் இருக்குது, நாங்கள் அந்த படிப்பை திரும்ப படிக்க வேண்டி வரும். அந்த சர்டிஃபிகேட்டை இங்கே மாற்றணும், இந்த நாட்டுக்கு ஃபஸ்ட்டு மாற்றினதுக்கு பிறகு இங்கே திரும்ப படிக்கணும். அப்போ தான் அது வேலிட் ஆகும். ஸோ +2 முடிச்சுட்டு வர்றது ஈஸி, ஏ லெவல் முடிச்சுட்டு வர்றது. யூனிவர்சிட்டி படிச்சுட்டு வராக்களுக்கு அது என்ன சொல்கிறது, திரும்ப வேண்டிய வருஷத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, அவங்க படித்த அதே படிப்பை அவங்க திரும்பவும் செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ அது அவங்க வரணும்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த அளவில் செலவு, அதாவது காஸ்ட் பண்ண முடியும்? இப்போ ஏ லெவல் முடிச்சுட்டு வர ஒருத்தர்னு சொன்னால் இப்போ அவர் இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு செலவண்டி இருக்குது தானே. இப்போ எனக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவு தேவைன்னு இருக்குது தானே. இப்போ ஃப்ரான்ஸுன்ற அடிப்படையில் உங்களுக்கு மாதத்துக்கு 900 யூரோ தேவை. இப்போ வாடகை மற்ற செலவுகள் படிப்பு செலவுகள் 900 யூரோ தேவை. ஸோ அவர் மினிமம் 8லேருந்து 10 மாதத்துக்கான அந்த செலவுக்கான காசு இருக்குது தானே, அதை பேங்க்கில் டிபாசிட் பண்ணி காட்டணும். ஓகே, அது வந்து இப்போ நார்மலான அளவு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஆக்களை பொறுத்து அந்த அளவு மாறலாம். ஆக்களை பொறுத்து மாறலாம். நார்மலாக நான் சொல்கிறது இப்போ லோ படி சொல்கிறேன். ஓகே, அப்படி ஒரு ஆள் வந்துட்டார். அவர் வந்ததுக்கு பிறகு எத்தனை மாத கோர்ஸ் கிடைக்கும்? அந்த கோர்ஸ் செய்யக்குள்ளேயே அவர் வேலை செய்யலாமா? அது அவர் எடுக்கிற கோர்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ அவர் ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படி இருக்கிறாண்டா 1 வருஷம் 2 வருஷத்தில் அவர்கிட்ட படிக்க முடியும். ஸோ அந்த இடப்பட்ட காலத்தில் அவர் ஒர்க் பண்ணலாமாண்டா வீக்குக்கு 20 மணி தேவைப்படி அவர் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த பார்ட் டைம் ஜாப் மாதிரி இருக்கும். ஸோ அவர் ஒர்க் பண்ணிக்கொண்டே படிக்கலாம். ஸோ அதுக்காகத்தான் அந்த டெபாசிட் பண்ணி நாங்கள் காட்டுறது. எங்களுக்கு ஒரு அவசரம் வேண்டாம், அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அவர் அந்த 2 இயர்ஸ் கோர்ஸ் அவர் முடிச்சுட்டார். 2 இயர்ஸோ இல்லை 1 இயரோ கோர்ஸ் முடிச்சுட்டார். முடிச்சதுக்கு பிறகு இந்த நாளில் அவர் வேலை செய்யலாமா? வேலை செய்து அதை இது PR எடுத்துக்கொள்ளலாம்? எடுக்கலாம், ஆனால் படிப்பை கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ அவர் வந்துட்டார், இங்கே ஒர்க் பண்ண போகிறேன்னா ஒரு சில பேர் என்ன செய்யணுமோ அதுக்கு பிறகு அப்படியே நிப்பாட்டிக்குவினோம், ஒர்க்குக்கே போயிடுவினோம். ஸோ அவைக்கு பேப்பர் விஷயம் பிரச்சனையாகும், ஒன்றும் கிடைக்காமல் போயிடும். ஸோ அவர் தொடர்ந்து படிக்கணும். படித்து முடிச்சு கேம்பஸில் இன்டர்வியூ நடக்கும். அதை வச்சு அவர் ஒரு ஜாப் எடுக்கலாம். ஜாப் மூலம் ஒர்க்கிங் விசாக்க மாற்றலாம். அதுக்கு பிறகு அவர் நேஷனாலிட்டி கேட்கலாம். ஓகே, அவர் ப்ராசஸ் மாதிரி போகும். அவர் படிப்பை முடிச்சுட்டு அவர் என்ன படித்து முடித்தாரோ அந்த வகையிலான அவர் வேலை ஒன்று எடுக்கலாம். இல்லை படிப்பை முடிச்சுட்டு இங்கே எதுவும் அவருக்கு ஏழுமான வேறு எதுவும் ஒர்க்கில் செஞ்சு PR எடுக்க முடியுமா? வேறு ஒர்க்கில் செஞ்சு எடுக்க முடியும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம், பட் எடுக்கலாம். பட் அவர் படிக்கிற படிப்பின் மூலம் எடுக்கிறது அவருக்கு இந்த நேரத்துக்கு தான் நீங்கள் வந்தவர். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாருன்னா நல்ல லைஃப், நல்ல சேலரி எல்லாமே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ அக்கா.